ராஜ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் சௌமியா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காரு. கதையாய் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய பார்த்திபன் சார். எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு எல்லாருமே எந்த ஒரு மொழி சார்ந்ததோ இல்லைன்னா ரிலீஜியஸ் சார்ந்ததோ இல்லாம நாட்டு மக்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி பார்த்திபன் சார் வந்துட்டு இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர். சினிமாலே வந்துட்டு இவர் வந்து வெறும் டைரக்டர் தான், வெறும் நடிகர் தான், இல்லைன்னா வெறும் பேச்சாளர் தான், வெறும் வந்து எழுத்தாளர் தான் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடவே முடியாது. இவர் எல்லா விதத்திலையும் ரொம்பவே கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறவர் சொல்லலாம். ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி எல்லா மக்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகை அன்னைக்கு நம்மளுடைய வித்தகர், செல்லமா வந்து கிறுக்கர் அப்படின்லாம் கூப்பிடக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கரெக்டா எக்ஸாக்டா ஆப்டா சூட் ஆகுறவர் நம்மளுடைய பார்த்திபன் சார் தான். ஸோ யூனிக்னஸ் எப்பவுமே இருக்கக்கூடிய பார்த்திபன் சார், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி முதல்ல வந்ததுக்கு நன்றி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நேயர்களுக்கு. ராஜ் மியூசிக் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இவங்க சொன்னதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு கரெக்டான ஒரு இதுவாக இல்லாமல் அவியல் மாதிரி. அவியல்னா எல்லா காய்கறியும் போட்டு அது ஒரு கூட்டாகவும் இருக்காது, பொரியலாகவும் இருக்காது, வறுவலாகவும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு அவியல். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சார், அவியல் தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். கூட்டு பொரியல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம்ல. இப்போ நான் சொல்ல வந்தது வந்து அதை நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் அது சொல்கிறது. அது வந்து நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக நான் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் இப்போ கலந்துக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக என்னுடைய குழந்தையை டெலிவர் பண்ணுறதுக்காக கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி காமிச்சு அந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாடியும் மீசையும் ஒரு பால சன்னியாசி மாதிரி நான் இருக்கேன். இவ்வளவு கஷ்டமும் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே கிடைச்ச உங்களுடைய கைத்தட்டல்களில் எல்லாமே மாறிப்போச்சு. பயங்கர சந்தோஷம். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய புதிய பாதைக்கு கிடைச்ச அதே மாதிரி வரவேற்பு மறுபடியும் கிடைச்சிருக்கு. புதிய பாதை கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இப்போ எனக்கு தோணுது. 25 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேல நம்ம கொஞ்சம் கூட மனசை விட்டுடாமல் இந்த ரசிகர்கள் மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சுக்கிட்டு புதுசாக செஞ்சால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு முனைப்போட நான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அதுக்கான மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்காக ரசிகர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி நன்றி. ஸோ எங்களுக்கும் வந்து எங்கள் சைட்லேருந்து ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்லணும் சார். ஏன்னா கதை திரைக்கதை வசனம் வந்துட்டு ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் மூவி. ஸோ இந்த மூவியை பற்றி தொடர்ந்து நம்மளுடைய காலேஜ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நேயர்களோட நேரடியாக நம்மளுடைய பார்த்திபன் சார் பேச போறாரு. ஸோ உங்களுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் தயாராக வச்சுட்டு இருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சி முதல் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? கணேசன் மேடம், ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். ஓகே, நம்மளுடைய பார்த்திபன் சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட உங்களுடைய கேள்வி வந்து கேட்கலாம். வணக்கம் கணேசன், சொல்லுங்க சார். இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் உங்க ஷோ பார்த்தேன் சார். இன்னைக்கு எப்படிங்க இருந்தது சார்? படம் ஃபென்டாஸ்டிக், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சரிங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூ. அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் அந்த நீங்க படம் பாடு வந்து உங்களுக்கே ரொம்ப நல்லா இருக்கு சார் பாக்குறதுக்கு. என்னதுங்க புரியல. இல்ல, நீங்க எடுத்த படம் வந்து இந்த கதையே இல்லாம லாஸ்ட் இந்த ட்விஸ்ட் நீங்க சொல்ற ஒவ்வொரு இடத்துல ஆரி அம்மாவோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் எனக்கு. சரிங்க. ஆக்சுவலா இந்த 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 படத்தோட வெற்றியை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணலான்னா, ரசிகர்களாகி உங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணணும். ஏன்னா நான் படம் எடுத்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க இது ரசிகர்களுக்கு இதெல்லாம் புரியுமான்ட்டு. ஆக்சுவலாக அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு படம். இது ஒரு நியூ வேவ் ஃபில்ம். அது இந்த ஃபில்மை வந்து எல்லாரும் ஜனரஞ்சகமாக ரசிச்சிருக்காங்கன்னா அது வந்து இந்த இந்த வெற்றி வந்து உங்களை தான் சேரும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. என்னுடைய முதல் கேள்வி வந்து நான் கேட்கணும் சார். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு ஒரு மூவி வந்து இருக்கும். உங்களுடைய மூவிஸ், பழைய மூவிஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மூவி வந்து பார்த்தா அந்த மாதிரியான சாயலோ இல்லை எந்த ஒரு சார்ந்தோ இல்லவே இல்லை. டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல். ஸோ நீங்கள் வந்து எப்படி சார் எப்பவுமே வந்து உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இது ஒரு நாட் அப்படின்றது ஒன்று இருக்கும், அதை வச்சுதான் அந்த கதையை வந்து ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ எதனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு தோணுச்சு? முதல் விஷயம் நீங்க சொன்னீங்க நீங்க பண்ண படத்தோட சாயல்ல இல்லாம வேறையா இருக்குன்னு. நான் என்னுடைய ஹவுஸ்ஃபுல்லோட சாயல் டெஃபினட்டா குடைக்குள் மழையில இருக்காது. குடைக்குள் மழையோட சாயல் வேற ஒரு படத்துல இருக்காது. அந்த மாதிரி நான் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருந்திருக்கேன். ஆனா அந்த படங்கள் வந்து வெற்றி பெறாததுக்கும் இந்த படம் வெற்றி பெறதுக்கும் காரணம் ரசிகர்களுடைய மனநிலை.
அவங்க புதுசா அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ் வேற ஒன்று மாறி போச்சு. நான் அஹெடா இருந்து ரொம்ப முன்னாடி பண்ணிட்டதுனால அந்த படங்களுக்கு உரிய வெற்றி கிடைக்கலையே தவிர நான் ஒரே மாதிரி படங்கள் நான் திங்க் பண்ணதே கிடையாது, நான் டெஃபரெண்டாக பண்ணதே கிடையாது. அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருந்தது. காரணம் என்ன, ஃபில்முங்கிறது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் கிடையாது, அது ஒரு கதை சொல்லிட்டே உட்காந்துருக்க விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்துகிற ஒரு விஷயம், வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அது. அதனால இந்த படத்தில் வந்து கதை இல்லைங்கிற என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி காரணமாக இருக்குது. அது ஒரு தைரியமான ஒரு முயற்சி. அதே மாதிரி ரெண்டாவது தைரியமான முயற்சி வந்து அஞ்சான்ற மிகப்பெரிய படத்துக்கு பக்கத்தில் என்னுடைய படம் வந்திருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஒரு கட்ஸ் ஒன்று. அப்போ நான் சொல்றது வந்து டெஃபினட்டாக அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பட்ஜெட்டாவோ கிளாமராவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம படத்துக்குரிய இன்னும் சொல்ல போனால் ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்குள்ளேயே இந்த முழு படம் முக்கால்வாசி படம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ஸ் நான் பண்ண படத்தில் இருக்கிற தகுதி, அது மட்டும்தான் நான் அந்த படத்தை வெளியிட்டதுக்கான காரணம். ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய படத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த காலரை லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஆவலோட. ஹலோ வணக்கம். பூக்கள் போல் மென்மையான இதயம் படைத்த எங்கள் அன்பு சகோதரி சௌமியா அவர்களுக்கும் வளர்ந்து வரும் திரையுலக பாதை தன் இயக்கம் மூலம் புதிய பாதைக்கு அழைத்து சென்ற எங்கள் வீட்டு அழகிய தையல்காரனே, எங்கள் இதயத்தை கவர்ந்த புள்ளக்குட்டிக்காரனே, பாரதி கண்ணம்மா கருவியில் உருவான ஆயிரத்தில் ஒருவனே, சிறுவர்களின் இதயத்திலும் நுழைந்த அம்புலி கதாநாயகனே, நீ அடிக்கு நகைச்சுவை அனைத்து குண்டக்கா மண்டக்காகவே இருக்கிறது. நீ எப்போது எங்கள் ராஜ் மியூசிக் மீடியாவுக்கு நீ வருவாய் என காத்திருந்தேன். நிஜ வாழ்க்கையிலும் சரி, உன் திரையுலக வாழ்க்கையிலும் சரி, உன் பயணம் வெற்றி கொடி கட்ட என் வாழ்த்துக்கள். தீபம் இல்லாமல் விளக்கு இல்லை, எங்கள் பார்த்திபன் இல்லாமல் திரையுலகம் இல்லை. பார்த்திபன் ரசிகர்களாகிய அனைவரின் சார்பில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் பார்த்திபன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சந்தர் சார், ரொம்ப அழகான ஒரு ஓபனிங் கொடுத்திருக்கீங்க. சோ பார்த்திபன் சார் வந்து இதுலயே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருப்பாருன்னு சொல்ல எங்களுடைய ரெகுலர் காலர். என்ன பேருங்க உங்க பேர்? என்ன? சந்திரன். மயிலாப்பூர்ல இருந்து சந்திரன். சந்திரன்ங்களா? ஆமா சந்திரன். ஓகே ஓகே சந்திரன், ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. படம் பாத்தீங்களா நீங்க? இல்ல சார், இன்னைக்குதான் வந்திருக்கு சார். நம்ம சண்டே தான் குடும்பத்தோட பாக்குறது. ஏன்னா வீட்டுல வந்து எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு வந்து ஹாலிடே. இல்ல சண்டே வந்து குடும்பத்திலயும் இருக்கக்கூடாது. சண்டே தான் வந்து குடும்பத்துல எல்லாம் கிடையாது. குடும்பத்துல சண்டே இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், சாட்டர்டே கிளம்பிடணும். சண்டே அந்த சண்டே வரவே வராது எங்க குடும்பத்துல. லவ் மேரேஜ். ஓ சரி. எத்தனை வருஷமாச்சு மேரேஜ்? 13 இயர்ஸ் ஆகுது. சரி சரி. இனிமே சண்டே வராது. வந்தா 7வது வருஷம் வந்திருக்கணும். இனிமே வரவே வராது. உங்களுக்கு வாழ்நாள் பூரா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்புறம் இந்த மாதிரி படங்கள் வரும்போது முதல் நாளே பாக்குறதுக்கு, 2வது நாளே பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சில படங்களுக்கு கிடைக்கிற ஓப்பனிங் தான் இந்த மாதிரி நல்ல படங்களை நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு பேசுறாங்க பாத்தீங்களா, அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு புல்லரிப்பையும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. பரவாயில்ல, நீங்க சண்டே பாத்துருங்க. மறுபடியும் நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் உங்களோட பேசுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சந்தர், உங்களுடைய காலுக்கும் உங்களுடைய ஓப்பனிங் அழகான ஒரு ஓப்பனிங் கொடுத்ததுக்கு. சரி, அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஹவுஸ்ஃபுல் இல்ல குடைக்குள் மழையா இருக்கட்டும், மக்கள் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப என்னது வளரலையா இல்லைன்னா யோசிக்கலையா அப்படின்னு சொல்ல முடியல. அந்த படம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு படமா ஆகல. சோ உங்களுடைய என்ன தோணுதோ அது வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. ஒரு படைப்பாளிக்கு வந்து எப்படி நீங்க படைப்பாளியா இருந்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா உங்களுடைய படைப்பு தனத்தை பார்த்துட்டு படம் ஓடலனாலும் அதை பாராட்டுற 4 பேர் எனக்கு போதும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல கமர்ஷியலா ஹிட் ஆகணும், நல்ல ஒரு வசூலை வந்து தரணும் அப்படின்றத உங்களுடைய தாட்டா இருக்குமா எந்த ஒரு படைப்பை நீங்க படைக்கும் போதும்? 4 பேர் போதுங்கிறது கடைசி ஊர்வலத்துக்கு தான் 4 பேர். 4 பேர் வந்து எதுக்குமே ஒரு நல்ல பாராட்டு. ஆமா, இல்ல நான் சொல்ல வரதுங்க, ரெண்டுமே வேணும். இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னு வச்சுங்களேன், புத்தகம் எழுதுறேன், அதுக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு விதமான விஷயம். அது போய் சென்றடைகிற ஒரு கூட்டம் வேற, ஒரு அறிவுஜீவிகள் கூட்டத்துக்கு போகும். இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு இருக்கும்போது கமர்ஷியல் சினிமாவில் எல்லாரும் இருப்பாங்க. அதில் ஒரு A சென்டர், B சென்டர், C சென்டர்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண தொழிலாளியும் இருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் சமமாக ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுத்துகிற சினிமா. இதில் இருக்கும்போது எனக்கு இவங்க மட்டும் கிடைச்சா போதுன்னா, என்னுடைய முதல் படத்துலேருந்து நான் அப்படி கிடையாது. முதல் படத்துலேயே எனக்கு தேசிய விருதும் ஒரு ஜனரஞ்சகமான படம்னு சொல்லிட்டு கமர்ஷியலாகவும் ஒரு பெரிய ஹிட். அதனால் ஒரு கலைஞனுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் நிறைய கைத்தட்டல். ஒரு கைத்தட்டல் 4 கைத்தட்டலாம் பத்தவே பத்தாது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமேல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேல நான் வந்து கொஞ்சம் அழுதேன் காலையில். அதான் உண்மையான விஷயம். இந்த வெற்றி எனக்கு கொடுத்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து அப்படியே கண்ணெல்லாம் கசிஞ்சு போயிடுச்சு எனக்கு. ஏன்னா அப்போனா இந்த சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அழுகைங்கிறது என்னென்னா ஒரு பெரிய ஆனந்தத்தில் வர ஒரு விஷயம். நான் ஒரு மணிரத்னம் சாரோடைய ஒரு சீரியல் ஒன்று ஆக்ட் பண்ணேன். அதில் வந்து
எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு வந்து செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு. அதாவது சந்தோஷத்தோட உச்சம் என்னன்னா செத்துலாம் இவ்வளோ போதும் அந்த மாதிரி. நான் 25 வருஷமா ட்ரை பண்ணி நிறைய தோல்விகளை சந்திச்சு இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றிங்கிறது என்னை கண்கலங்க வச்சது. அதான் உண்மை. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திபன் சார் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதுல வந்து அவருடைய ரோல் கன்ஃபார்மா இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் பார்த்திபன் சாரை பார்ப்போம். ஆனால் இந்த படத்துல வந்துட்டு எங்குமே அவர் வரலையே. அதுக்கு காரணம் நீங்க என்ன பண்ணுங்க, எந்த ஷோவில் பார்க்குறீங்க? நீங்க பார்க்கல இன்னும்? நீங்க இன்னும் படம் பார்க்கல? ஆமா. சரி, நீங்க படம் பார்த்துட்டு இந்த கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். ஐயோ, நானே வாய் கொடுத்து மாட்டிட்டேனோ. சரி பரவாயில்ல. நான் நினைச்சேன் நீங்க மேட்னி ஷோல பாத்துருந்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ஷோல போய் பாருங்க. ஈவினிங் ஷோல நான் வருவேன்னு சொல்லலாம்னு பார்த்தேன் நான். ஓகே, அப்டேட்டடா ஆகிட்டே ஒரு ஷோ விட்டு ஒரு ஷோக்கு வரீங்களா? ஓகே, எல்லாரும் வந்துட்டு மேட்னி ஷோ பார்த்தவங்களா மறுபடியும் ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு மறுபடியும் போய் பாருங்க. நாளைக்கு சார் வந்து வருவாராம். சோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வருவீங்க இல்ல சார்? ஆமாங்க, டெஃபினட்டா வருவேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நான் படத்தை பார்த்துட்டு வந்தேன் சார். என் பேர் நந்தகுமார். சொல்லுங்க நந்தகுமார். நீங்க படத்தை பார்த்து வந்தகுமார்? நான் நந்தகுமார், படத்தை பார்த்துட்டு வந்தகுமார். சார் படம் இருக்கு சார். இப்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், திடீர்னு காய்ச்சிருச்சு. சரிங்க சார், சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு சார் உண்மையிலே. நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருந்தேன். இப்பதான் அந்த சமீபத்துல இந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சது, அதனால தான் நம்மாலும் பண்ணிட்டேன் அந்த படத்தை. சார் ஆனா வந்து நீங்க கதை இல்ல அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆமாங்க. அதுல வந்து நான் வந்து நினைச்சேன் அப்படியே கதை இல்லாம ஸ்கிரீன் பிளே அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா லைட்டா கதை இருந்துச்சு. ஆனா வந்து அதை நீங்க ஹேண்டில் பண்ண விதம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, சார் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. அப்படியே நடுவுல அந்த படம் நடுவுல வர்றதெல்லாம் அந்த படத்தை வந்து அப்படியே காமிக்கிறது, அந்த நடுவுல அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சார். சரிங்க, இதான் இதுல இருக்க என்னன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸ் இவ்வளவு பேர் இருந்தா ஒரு படத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா நிறைய கேள்வி இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டா இருந்தது இல்ல, பொருத்தமா இருந்தது இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க நந்தகுமார்? என்ன பண்றீங்க? சார் நான் இப்ப பிடெக் முடிச்சிட்டு இப்பதான் சார் ஜாயின் பண்ணிருக்கேன் வேலையில. வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்ல நீங்க வந்து இந்த கதையை, இந்த திரைக்கதையை நீங்க ரசிக்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கான காரணம். உங்களை நம்பிதான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கேன். எதிர்பார்க்கவே சார் இவ்வளவு சூப்பரா இருக்கும், செம்மையா இருந்துச்சு. அது கடைசியில அந்த எண்டிங்லாம் வந்து 50-50 அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு சார். சரிங்க சார், கடைசியில தான் எண்டு வரும். நீங்க கடைசியில ஒரு எண்டு வருது இல்ல, நீங்க கடைசியில தான் எண்டு வரும், வேற வழி. Thank you so much நந்தகுமார் கால் பண்ணதுக்கு. சோ எல்லாருமே வந்து என்னது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து ஒரு அந்த அளவுக்கு வச்சுட்டு போகாம இருந்தாலும் வெளியில வரும்போது ஃபுல்ஃபில் ஓவராலா சாட்டிஸ்ஃபைடோட வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து அப்படி இல்ல. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் 3 days ஹவுஸ்ஃபுல் ஆச்சு ரிசர்வேஷன்ஸ்லயே. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து அது எதிர்பார்க்கல நானு. சீரியஸா அதனால தான் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா சிந்திச்சிட்டீங்க நீங்க. இல்ல சார், அப்ப சொன்னா அது வேற மாதிரி. அவசரத்துக்கு போய் வராது சில நேரத்துல, கொஞ்சம் லேட்டா கூட. போய் இல்ல சார், நிஜமாலே நேத்து நீங்க உங்களை நான் இன்டர்வியூ பண்ண போறேன்னதும் நானும் வந்து ஃபுல்லா போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், டிக்கெட்ஸ் எதுலயுமே கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, இந்த படம் பார்க்க போறவங்க எல்லாம் என்ன இன்டர்வியூ பண்றவங்களா இருக்கணும் இல்லையா? நீங்க சொல்றது அது எப்படி சரியா இருக்கும்? உங்களை இன்டர்வியூ பண்றவங்க போது படம் பார்க்கல, அப்படிலாம் பாருங்க. நீங்க இன்டர்வியூ பண்ணாதப்ப கூட படம் பாருங்க. அது பாப்பேன் சார், இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா பாத்துருப்பேன். இருந்தாலும் உங்களை பாக்குற நேரத்துக்காக ஃபுல்லா நம்ம வந்து ப்ரிப்பேர்டா போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படி சொல்ல வந்து. இதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் காலர் கிட்ட சொல்லியிருந்தீங்க, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாரையும் கொண்டு வர முடியுமாட்டு. ஆல்மோஸ்ட் 25 லீடிங் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து உங்களுடைய டீசர்லயே வந்து ரொம்ப கலக்கலான ஒரு டீசரா அமைஞ்சிருக்கு. சோ அது எப்படி சார் நீங்க யோசிச்சீங்க? இல்லைங்க, இந்த படத்தில் 25 பேர் இல்லை, 13 முக்கியமான புகழ்முகங்கள் இருக்காங்க. சேரன் உட்பட ஒரு 13 பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த 13 நம்ம இந்த படம் வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன். இது வரைக்கும் நம்ம சினிமாவில் சொல்லப்படாத ஒரு விஷயம் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன். நம்ம ஷூட்டிங்லாம் காமிச்சிருப்போம், ஒரு நடிகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை காமிச்சிருப்போம், இதெல்லாம் காமிச்சிருப்போம். ஸ்டோரி டிஸ்கஷன்றது ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் உட்காந்து கதை பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்போவாவது ஒரு நாள் தான் ஒரு சீன் வருமே தவிர ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எப்படி இருக்கும்னா நாங்கள் பாட்டில் உட்காந்து எதையாவது பேசிட்டு இருக்கோம். இதை எப்படி படமாக காட்டுறது? ஆடியன்ஸ்க்கு வந்து அப்படி கிரிப்பாக படம் போயிட்டே இருக்கணும். இந்த படம் வந்து 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன். டிஸ்கஷனுங்கிற ஒரு போரிங்கான ஒரு பார்ட்டை ஒரு படமாக எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்? ஸோ கதை பேசும்போது நாங்கள் என்ன பேசுவோம்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரஜினிகாந்த் நமக்கு இந்த படத்துக்கு கிடைக்க மாட்டார். அதனால் நாங்கள் பேசும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக ஆர்யா மாதிரி ஒரு ஹீரோ, அமலா மால் மாதிரி ஒரு ஹீரோயின்னா அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி நான் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இவர் சொன்ன மாதிரி பொருத்தமாக அவங்க எல்லாரும் படத்துக்குள்ளே இருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க கம்மியாக வருவாங்க, ஒருத்தர் நிறைய வருவாங்க, ஆனால் எல்லாரும் ஈக்குவலாக கிளாப்ஸ் வாங்குவாங்க. புரியுதுங்களா? அது எவ்வளோ கம்மியாக வந்தாலும் அவங்க நிறைய கிளாப்ஸ் வாங்குறாரு. இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சமாக வருவார், நிறைய கிளாப்ஸ் வாங்க. ஆர்யா அமலா போல இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட பெரும்பகுதி வராங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. நீங்கள் நான் பார்க்கும்போது தெரியும். ஷியோரா சார், அது பார்த்துட்டு கன்ஃபார்மாக அது எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த படத்துக்கு முதல் கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட் யார்கிட்ட இருந்து கிடைச்சது? கே கண்ணன் ஒரு ஆப்ரேட்டர், மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தியேட்டரில் இருந்து அவர் பேசி லாரன்ஸ் மாஸ்டர் ட்ரை பண்ணி அவர் மூலமாக என் நம்பரை வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட நான் 35 வருஷமாக அந்த சினிமாவில் இருக்கேன், ஆப்ரேட்டராக இருக்குங்க.
இப்படி ஒரு படம் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அவர் அழ ஆரம்பிச்சு அவர் என் கண்ணை கசியார அளவுக்கு பண்ணிட்டாரு. அவர் பேசுறதெல்லாம் ஒரு இந்தியன் சினிமாலாம் இந்த படம் ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இந்தியன் சினிமாலாம் பேசுறது வந்து இன்னைக்கு இருக்க ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் பேசுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் அவர் பேசுறது எல்லாமே மிகப்பெரிய படங்கள் பார்த்துருக்காரு. அவர் சொல்றாரு, நான் இந்த தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருப்பேனே தவிர நான் உலக சினிமாலாம் பார்க்குறேன் சார் அப்படிலாம் சொன்னார். அவருடைய கால் தான் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா அவர் ஒரு ஆப்ரேட்டர், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரே படத்தை 3 தடவை பார்க்குறவர். அந்த மாதிரியான ஒருத்தர். அவருடைய அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் சொன்னார், இந்த ஆப்ரேட்டர்லாம் பேசினா யாருமே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லை சார், யாரும் மென்ஷன் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னைக்கு சாயங்காலமே ராஜ் மியூசிக் போகும்போது நான் உங்களை மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னேன். ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து கேள்வி கேட்டதில்ல. ஸோ கண்ணன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசுனதுனால தான் அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து இங்கே நம்ம சாரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மியூசிக் டிரெக்டர்ஸ் பற்றியெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காலர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கேக்குதுங்க சார். சார் கொடுங்க சார். கேக்குது, நான் கொடுக்குறேன். நீங்க முதல்ல உங்க பேரை சொல்லுங்க சார். என் பேர் கரூர்ல இருந்து பேசுறேன் சார். பிரபாகர். பிரபாகர் சொல்லுங்க. பிரபாகர் கரூர்ல இருந்து பேசுறீங்க, கொஞ்சம் கராரா பேசுறீங்க நீங்க, சொல்லுங்க. இல்ல சார், உங்க படத்தை புதிய பாதையில இருந்து நான் பாத்துட்டு இருக்கேங்க சார். சரிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க சார். உங்களுக்கு காமெடி பேச்சு எனக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு. இந்த படம் பாத்துட்டீங்களா? இந்த படம் என்ன பாக்கலைங்க சார். பரவாயில்ல, நாளைக்கே பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, நாளைக்கே பாத்துருங்க. தொட்டாச்சினிங்கள நான் நடிக்கலங்க, நான் வந்து சொர்ணமுகின்னு ஒரு படம். அது சொர்ணமுகி. சொர்ணமுகி படத்துல நீங்க ஒவ்வொரு வசனம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஆமா, எப்படி அப்படியே சரளமா வருதாங்க. சரளமா அப்படியே பேசிட்டே வருவீங்க. சரளமா எதுவுமே வராதுங்க, சரளமா எதுவுமே வராது. எல்லாத்துக்கும் பயிற்சி தான். நீங்க எதுவுமே சரளமா பண்றதுக்கு பயிற்சி தான் வேணும். இல்ல சார், தேவயானி வந்து கார்ல போயிட்டு இருப்பாங்க, நீங்க அவங்கள தேடி வந்துட்டு இருப்பீங்க. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீங்க ரொம்ப யோசிச்சு பேசுறீங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் கூட பேசணும். நம்ம என்ன பண்ணுங்க, நீங்க இன்னொரு தடவை நாளைக்கு போய் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமேல இன்னொரு தடவை நிகழ்ச்சிக்கு நான் வரேங்க, வரும்போது நம்ம நிறைய பேசலாம். சூப்பர். ஸோ நாங்கள் கேட்காம சார் வந்து மறுபடியும் வந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மறுபடியும் எப்போ நீங்கள் வருவீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. கதையாய் விடுறார் பார்த்திபன் சார். ஸோ அவருடைய கதையை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய வெற்றியை வந்து நம்மளோட. ஸோ வரக்கூடிய காலர்ஸும் அது வந்து ரொம்ப அழகா அவருடைய வெற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலர்ஸ் வந்து லைக் பண்றாங்க, அதனால நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சார் எப்படி கொண்டு வரீங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம ஃபேஸ்புக்ன்றது. ஓகே சார், இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் காலருக்கு முன்னாடி நான் அப்பதான் ஆரம்பிச்சேன் கரெக்டா உங்களுடைய படத்தினுடைய மியூசிக் பத்தி சொல்லலான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான பாடல் வேற போட்டுட்டாங்க. ஸோ உங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல 5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்படி சார் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க 5 பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாத்துலயும் வந்து புதுமையை காட்டியிருக்கிறீங்க. இல்ல, இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்ட அந்த பெண்மேகம் போலவே பாட்டு வந்து மிஸ்டர் ஷரத் பண்ணியிருக்காரு. அவருடைய 180 படத்தை வந்து பாடல் கேட்டோன்னே நான் அப்படியே பயங்கர ஜம்ப் பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஆண்களை கூட காதலிப்பேன், அந்த மாதிரியான ஒரு ஆள். வெறும் அழகை நேசிக்கிறது, அழகை காதலிக்கிறது சாதாரண விஷயம். நான் கொஞ்சம் திறமையை நேசிக்கிறவன். அந்த மாதிரி எனக்கு அவரோட ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா ஒரே ஒரு பாட்டு சார் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஆனால் ஒரு பாட்டை ஒரு படத்துக்காக அவர் எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி இந்த பாட்டை போட்டிருப்பார். இப்போ நம்ம கேட்ட ஒரு டியூனுக்கு 5 விதமான ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணார். அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டு. அப்புறம் தமன் வந்து லிவ் த மொமெண்ட்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. நான் இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக நான் என்ன சொல்லணும் விரும்புகிறேன்னா, இந்த படத்தில் லிவ் த மொமெண்ட்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து எண்டில் வருது, கிளைமேக்ஸில் வருது. எல்லாம் நினைக்கிறாங்கன்னு படம் முடிஞ்சு போச்சுன்னு ஏஞ்சி போகிறாங்க. அப்படி கிடையாது. அந்த தயவுசெய்து அந்த பாட்டை பார்த்துருப்பாங்க. அந்த பாட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு. திறமை வந்து நீங்கள் அந்த பாடலில் தான். இல்லை, அது மட்டும் இல்லை, அதில் சாந்தனு நிறைய பேர் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 ஸ்டார் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸுக்கு என்ன பழக்கம்னா, அந்த இன்டர்வல்னு ஒரு கார்டை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டை போட்டு கதவெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. இந்த படத்தில் நான் அதை கொஞ்சம் சீட் பண்ணுறேன். இன்டர்வலே 2 இன்டர்வல் வருது, எண்டு கார்டு 2-3 கார்டு வருது. ஃபிலிம் பை தமிழ், ஃபிலிம் பை பார்த்திபன், அது மாதிரி நிறைய வருது. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அதை ஆஃப் பண்ணிடுறாங்க, லைட் ஆன் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். அப்புறம் அதே மாதிரி அல்ஃபோன்ஸ் ஜோசப் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு, காத்தில் கதை இருக்குன்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் விஜய் ஆண்டனி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் சத்யா, அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். இன்றைக்கி வந்து நான் படம் பார்த்துருக்கேன். நான் மறுபடியும் இன்றைக்கி படம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் இருக்க ஸ்டாண்டர்டை பார்த்தேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு தமிழ் படத்துக்கு மீறி அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் என்ன அதெல்லாம் தெரியாது. நம்ம அப்படியே உருகி போவோம் தெரியுங்களா சில காட்சிகளை பார்க்கும்போது. அதுக்கான ரீசனில் ஒன்று வந்து மியூசிக். ஸோ சத்யா வந்து அவ்வளோ பிரமாதமாக இந்த படத்தில் கதையை வந்து எப்படி ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி கொண்டு போதோ அதுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறது ஆர்ஆர்னு சொல்லாது. ஆக்சுவலாக ஃபீலிங்கை வந்துங்க நம்மளை லேசாக கண் கசிய வைக்கிறது எல்லாமே பின்னாடி வந்த ஒரு ஃப்ளூட் பிட்டாக இருக்கும்.
நமக்கு தெரியவே கிடையாது. இப்போ முதல் மரியாதைலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட் ஒன்று குக்குன்னு ஒரு வரும் தெரியுங்களா, அதுதான் நம்மளை பயங்கர ஃபீல் பண்ண வைக்கும். அங்கே வந்து ராதாவுக்கும் சிவாஜி சாருக்கும் இருக்கிற லவ்வை அந்த ஃப்ளூட் மூலமாக நம்ம தெரியப்படுத்திக்குவார் ராஜா சார். ஸோ அந்த மாதிரி இசைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு 2 லிரிசிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ நான் முத்துக்குமார் சார், அதுக்கப்புறமா மதன் கார்கி. எப்பவுமே உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது உங்களுடைய வரிகள். இந்த படத்துல அது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நீங்க இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தை வந்து நம்ம பார்த்துட்டு பேசும்போது இன்னும் ரொம்ப பிரமாதம் ஆகும். என்னன்னா, நான் முத்துக்குமார் ஒரே ஒரு பாட்டை பெண்மேகம் போலவே எழுதியிருக்காரு. அப்புறம் மதன் கார்கி ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இவங்க 2 பேரோட மிகப்பெரிய கவிஞர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இந்த படத்துல. அவர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். ஆகாயம் கூடவா காணாமல் போய்விடும் ஆதலால் நாமுமே காதலாய் போகிறோமேன்னு ஒரு பாட்டு. அதை நான் தான் எழுதியிருக்கேன். அதனால என்னன்னா, இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாட்டு ஒன்று தேவைன்னு இருந்தது. அந்த இடத்துல நானே எழுதி வேற ஒரு கவிஞரை கூப்பிட்டா நல்லா எழுதிட போறாங்கன்னு பயந்துட்டு அவசரமா நானே சுமாரா எழுதினேன். உங்களை விட சார் நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. உங்களுக்கு அது வந்து எப்பவுமே குறைவே குறையாது, அது ஏறிக்கிட்டே தான் போகுதுன்னு சொல்லலாம். ஒரு டைமும் அதுக்கேற்ற மாதிரியான அப்டேஷனோட தான் நீங்க வந்துட்டு அடுத்த படைப்பு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுடைய படைப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கிறீங்க. வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்க பேர் சொல்லுங்க. மேடம் அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசலாம் சார். உங்க பேரை சொல்லிடுங்க. பாண்டியன், என் பேர் பாண்டியன், தேனாம்பேட்ல இருந்து பேசுறேன். அண்ணாரி வந்து ஆப்போசிட்ல இருந்து பேசுறேன். ஓகே, அப்படியே எங்க நிக்கிறீங்கன்றத முதல் கொண்டு சொல்லிருக்கீங்க. சார் கிட்ட பேசிடுங்க. சொல்லுங்க, நீங்க மனசுல நிக்கிறீங்க, சொல்லுங்க. அதான் பாத்திமண்ணா, அவ்வளவு பெரிய வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஏன்னா புதிய பாதையை பார்த்து ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குறேன். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அந்த அம்மா பேச்சு சாங்குண்ணா. அப்பா யாரு அம்மா யாருன்னு ஒரு பாட்டு. ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப அது பெரிய சாங்குண்ணா. அது இப்ப ராஜ் டிவில இருக்கிற நல்ல படங்கள்ல ஒரு முக்கியமான படம் வந்து புதிய பாதை. இப்ப கூட பாத்தீங்கன்னா, எப்பாவது அந்த புதிய பாதை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ராஜ் டிவில உங்க படம் பார்த்தேன், ராஜ் டிவில உங்க படம் பார்த்தேன்னு. இது வந்து வாரம் போட்டுட்டே தான் இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, இன்னொரு ராஜ் டிவிக்கு லெட்டருக்கு போட்டு அந்த பாட்டை மறுபடியும் போடுங்கன்னு கேளுங்க, சரியா? ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்பீங்க. நம்ம படத்துல இப்ப இருக்க கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்துல இருக்கிற ஒரு பாட்டை போடுங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்க. அதனால முதல்ல நாளைக்கு போய் படத்தை பாருங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் வேணாம் சார். ஒன்று நாளைய ப்ரோக்ராம்ல இருந்தே லைவ்ல வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வியூவர்ஸ் சாய்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல கன்ஃபார்மா உங்களுடைய பாட்டு வந்து 2-3 பேர் அதாவது தொடர்ந்து எங்களால் போட முடியாது ஒரே படத்துல இருந்து. ஸோ கன்ஃபார்மா ஆனால் வந்துகிட்டே இருக்கோன்றது அந்த அஷூரன்ஸ் மட்டும் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ மியூசிக் பத்தி பேசியாச்சு. அதுக்கப்புறமா இந்த உங்களுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்துட்டு உங்களோட ஒர்க் பண்ணவங்களை வந்து நீங்க அழகா காமிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அவங்க வந்து உங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது எப்படி சார் உங்களுக்கு? நீங்க அந்த மாதிரி உங்களுடைய சீனியர்ஸ் கொடுத்ததுனாலயா, இல்லைன்னா இல்ல நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிற நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்காவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம்? இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு பாக்யராஜ் சார் கொடுத்த அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா. அவர் ஒரு படத்துலையும் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு எங்கேயாவது கொண்டு போகணும்னு அவர் ட்ரை பண்ணுவார். அது ரொம்ப திறமைசாலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரும் அந்த தைரியம். சில பேர் கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, பயம் வந்துடும். எங்கடா இவன் பேரை போட்டோம்னா நம்ம பேர் வந்து அதில் காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். பாக்யராஜருக்கு அந்த பயமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு அவரோட இருந்து வளர்ந்ததுனால எனக்கும் அந்த மாதிரி எனக்கு அப்புறம் கீழே வரவங்கள அந்த இடத்துக்கு வர வைக்கணுன்றது ஒரு ஆசை. புதிய பாதை படத்தில் தான் முதல்ல உதவி இயக்குநர்கள் போடாமல் புதிய உதவி இயக்குநர்களை வந்து நாளை மறுநாள் இயக்குநர்கள் போட்டிருந்தேன். இணை இயக்குநர்களை வந்து நாளை இயக்குநர்கள்னு போட்டிருந்தேன். இது வந்து முதல்ல அந்த படத்தில் தான் ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நான் வந்து இது சின்ன வீடு படத்துக்கு டைரக்டர் கூட சேர்ந்து அங்கேயே போய் ஏதாவது டைலாக் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட டைலாக் தான் அது. அங்கங்கே நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். சொன்னால் டைட்டிலில் வந்து அவரே ஒரு பேப்பர் எடுத்து வசன ஒத்துழைப்பு பார்த்திபன் போட்டார். இது வரைக்கும் வந்து அவருடைய வேறு யாருக்கும் அந்த மரியாதை அவர் கொடுத்ததே கிடையாது. பாக்யராஜர் படத்தில் வசன ஒத்துழைப்புன்னு வேற ஒருத்தரோட பேர் வராரு. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ தனியாக அவர் படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக முயற்சிகள் இருக்கார். மறுபடியும் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தால் இந்த படத்தில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி, டைலாக்கா அதெல்லாமே. அப்புறம் எப்போவுமே மனசு செட் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் இதை தான் நான் திங்க் பண்ணுறேன், இதை தான் அவர் திங்க் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த படத்தில் வசன ஒத்துழைப்பு கிருஷ்ணமூர்த்தி நான் போட்டிருக்கேன். இதை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னா பாக்யராஜ் வந்து கற்றுக்கிட்டு தான். நாளைக்கு கிருஷ்ணமூர்த்தி வந்து அவருடைய உதவி இயக்குனர் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லை கௌரவப்படுத்தணும்னா இது இப்படி தான் வழியாக வரும். இதில் நம்ம ஒன்றுமே குறைஞ்சி போயிட மாட்டோம். என்னுடைய திறமை அதனால் எங்கேயுமே குறைஞ்சி போயிடக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருந்தால் என்னால் இதை செய்ய முடியும். அதே மாதிரி இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் வந்து எடிட்டர் சுதர்சன் சொல்லிட்டு. அவர் இந்த படத்தோட பெரும்பகுதி அவர் நிறைய கட் பண்ணியிருக்காரு. பொதுவாக நான் என்னுடைய படத்தில் நான் தான் அந்த ஃப்ரேமில் நிறுத்துவேன். இந்த ஃப்ரேமில் தான் நிறுத்துவேன். அவருடைய திறமை வந்து ரொம்ப அபாரமானது. அவருடைய கட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ராஜரத்னம்னு சொல்லிட்டு கேமராமேன்,
அவர் நிறைய மலையாள படம் பண்ணியிருக்காரு. அவர் என்கிட்ட வந்து கேட்டது உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ணணும்ட்டு. இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணதுல எனக்கு போதுன்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அவருக்கு. இல்ல நீங்க சொன்ன விதத்தை பார்த்தது கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு அப்புறம் வந்து சந்தோஷம் வந்து அதுதான் என்கிட்ட இருக்க எப்பவுமே ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்றதே தெரியாத மாதிரி, சில பேர் புகழ்ற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லட்சுமி நாராயணன் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அவருடைய ஸ்டுடியோவில் போய் 50 ரூபாய்க்குலாம் நான் போய் டப்பிங் பேசிட்டு வந்திருக்கேன். அவரே இந்த படத்தோட RO3D அந்த சிஸ்டத்தில் தான் இந்த படத்தோட சவுண்டு பண்ணியிருக்கோம். அவர் முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், மிகப்பெரிய படம் இது, மிகப்பெரிய ஒரு பெரிய டைரக்டர் ஒருத்தருடைய படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபெனின் அப்படின்னு ஒரு டைரக்டரோட பேரை சொன்னார். அது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் என் பொண்ணுகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டேன் யாருமா அவர். ஐயோ பெரிய டைரக்டர், யார் சொன்னது உங்களுக்கு? இந்த மாதிரி அவர் சொன்னார், ஃபெனின் படம் மாதிரி இருக்குது, ஸ்க்ரீன் பிளே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது படத்துக்காக எவ்வளோ பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது ரொம்ப அழகா எந்த விதத்துலேயும் வந்துட்டு இவங்களை சொல்றதுனால எனக்கு ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட அவங்களை எல்லாரையும் படபடோட அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க நம்மளுடைய பார்த்திபன் சார். அடுத்து காலர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரி, உங்க பேர் என்னங்க? என் பேரு வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து சொரண்டை. என்ன பேர்? அது என்ன பேருங்க? பிரேமா. பிரேமா. பிரேமா படம் பாத்துட்டீங்களா? கதை திரைக்கதை வசனம். பாத்திருக்கேன் மேடம். ஓகே, அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி என்ன காட்சி? சார் கிட்ட ஷேர் பண்ணுங்களேன். இடைவேளை தானா? வணக்கம் 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 வணக்கம். நீங்க படம் பாத்தீங்களா? கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் பாத்தீங்களா? படம் பாத்திருக்கேன் சார். கொஞ்சம் பாத்துருக்கேன் சார். கொஞ்சம் பாத்தீங்களா? பாத்துருக்கேன் சார். சரிங்க நீங்க சரிங்க. வந்து ரொம்ப தெளிவா பேசுறீங்க. ரொம்ப எங்களுக்கு வந்து தெளிவா ஆயிட்டோம். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. திருநெல்வேலியில இருந்து சொரண்டைன்ற இடத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. சோ கால் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். இந்த படத்தை மட்டும் இல்லாம பார்த்திபன் சார் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து எப்ப நம்ம பார்ப்போம், எப்ப வந்து பேசுவோம் அப்படின்றதுக்காக உங்களுடைய பழைய படத்துல இருந்தெல்லாம் கூட உங்களுக்கு பிடித்தமான காட்சி எல்லாத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ணி உங்ககிட்ட பேசியிருக்காங்க. சோ ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து எவ்வளவு பிஸியா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. உங்களுக்கு பிரஸ் மீட் அது இல்லாம நிறைய வேலைலாம் இருக்கும். அந்த டைம்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இப்ப பேசிக்கிட்டு இருந்த காலர், அது இல்லாம இப்போ வந்து கரண்டா வந்து இருக்கிற வந்த படத்துல ரொம்பவே பெஸ்டான ஒரு ரிவ்யூ இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மேலும் இன்னும் நிறைய பேர் நிறைய வரணும், நிறைய கைத்தட்டல் வரணும், நிறைய பேர் வரணும், புகழ் வரணும், நிறைய பணம் வரணும். அப்பதான் எனக்கு இன்னும் நிறைய படம் வரணும். இல்ல இதுல வந்து நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நாங்க ஃபேஸ் பண்ண போற ஒரு பெரிய ப்ராப்ளம் திருட்டு விசிடி, கேபிள், நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். தயவு செய்து இந்த பேட்டியின் மூலமாகவும் நான் மறுபடியும் இன்னைக்கு காலையில கூட நிறைய இளைஞர்களை வச்சுட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோம். அதாவது திருட்டு விசிடில படம் பார்க்க மாட்டோம். சினிமா வந்து களவு முறைகளில் நாங்கள் வந்து எந்த வகையில் அதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை திரையரங்கில் வந்து பாருங்கள். திருட்டு விசிட்டில் பார்த்தா முதல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எங்களுடைய தொழிலை நசுக்கிற மாதிரி ஒரு விஷயம். கேபிளில் படம் பார்க்காதீங்க. அதே மாதிரி கேபிள் ஆப்ரேட்டர்ஸ்ட்டை கூட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி சினிமா வாழணும்னா டெஃபினட்டாக அதில் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அதனால் நல்ல படங்கள் வாழ்கிறதுக்கு அது நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்புக்காக ராஜ் மியூசிக்கும் படப்படன்னு என்னை விட படப்படன்னு பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்களுடைய படம் வந்து வெற்றி அடைஞ்சு நாளைக்கே நான் கன்ஃபார்மாக படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் பெரிய நன்றி. உங்கள் எல்லாருக்குமே வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களே நாளை வேற ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுற வரைக்கும் until this, take care, bye bye from சௌமியா.